Hi everyone. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவா எனக்கு தோணுச்சு compared to all the other videos I have shared with you. So it's very very important. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக இதை பற்றி ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். I thought today it will be the right time to discuss with you all. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட ஏஐ பற்றி பேசியிருந்தோம். ஏஐனால நடக்கிற ஜாப் கட்ஸ், இதனால வந்து நடக்க போகிற அன்சர்டனிட்டி, எவ்வளோ பேர் இதனால வந்து பாதிக்கப்பட போறாங்க, பாதிக்கப்பட்டுட்டாங்க, இனிமேலும் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது ஜாப் கட்ஸ். அப்போ ஒரு ஜாப் கட்டுன்னு நடந்தால் என்னங்க ஆகும்? ஸ்டெபிலிட்டி, ஒரு வாழ்வாதாரம். நீங்க வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல்னு ஒரு லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க, கார் லோன்ஸ், இஎம்ஐஸ், பிளாப்லா, சோ மெனி திங்ஸ். இது எல்லாமே ஒரு ரெகுலர் இன்கம், ஒரு ரெகுலர் சோர்ஸ் ஆஃப் இன்கம், அது பிஸ்னஸ் மூலமாவோ ஜாப்ல சேலரி மூலமாவோ வாட் எவர் இட் இஸ், நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கலாம், எதுலேயோ வந்துட்டு இருக்க முடிக்கும். திங்ஸ் வில் கோ ஆன். வராதப்போ நம்ம ஃபர்ஸ்ட் விஷயங்கள் அந்த இஎம்ஐஸ், த 3-letter வேர்ட் விச் லிங்கர்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் இஸ், எப்படி என்ன லோன் வாங்கி இந்த இஎம்ஐ நம்ம ரன் பண்ண போகிறோம். இது எனி ஹியூமன் பீயிங், ஈவன் த பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், several thousand crores பண்றவங்க கூட பாத்தீங்கன்னா பேங்க்ல வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரொபோஷனேட்டா ஒரு லோன் வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த லோன் அப்படின்றது வந்து ஆஃப் லேட்டா வராதவங்க லைஃப்குள்ள என்னால ஏகப்பட்ட லோன் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டா தோணுச்சு, டு ஸ்ப்ரெட் டு எவ்ரி ஒன். இந்த நம்ம லோன் வாங்கி கரெக்டா பே பண்ணிட்டே இருந்திருப்போம், பல வருஷமா ஒழுங்கா பே பண்ணிட்டே இருப்போம். ஆனா there will be a circumstance, either இன்டென்ஷனல் ஒரு அன்இன்டென்ஷனல், ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கும், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்திருக்கும், ஃப்ரீக்வெண்டாக நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். அப்போ பை ஓவர் சைட் எரர் ஆர் இட்ஸ் தட்ஸ் வாட் ஐ செட், இட்ஸ் அன்இன்டென்ஷனல், ஆர் தேர் குட் பி சோ மச் ஆஃப் அதர் எக்ஸ்பென்சஸ் ப்ரையாரிட்டி. இந்த ப்ரையாரிட்டி நீங்கள் அந்த மந்த் ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஏன்னா மெஜாரிட்டியாக யாரும் வந்து வில்ஃபுல் டிஃபால்ட்டர்ஸாக மாறுறதில்லை. ஏன்னா நமக்கு தான் அது சிபிலில் பாதிக்கப்படும். ஒன்ஸ் சிபில் டிஃபால்ட் ஆகிட்டோம் அப்படின்னா எந்த லோனுமே கிடைக்காது. இட் இம்பாக்ட்ஸ். சில கம்பெனிஸில் வந்து இப்போல்லாம் வந்து அலாங் வித் ஆல் யுவர் அதர் கிரெடென்ஷியல்ஸ், சிபிலில் நீங்கள் எந்த அளவுக்கு, வாட் இஸ் யுவர் ஸ்கோர் இந்த சிபில்னு பார்த்து கூட உங்களோட த வேல்யூ ஆஃப் அ எம்ப்ளாயை வந்து அசர்டைன் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஹவ் சேஞ்ச்டு. Because many companies have been approached by the lenders, the bankers, the NBFC, that this candidate in your company has been a defaulter and we are unable to recover the debt. So நீங்க வந்து அவங்க மேல legal action நாங்க எடுக்கணும்னு இருக்கோம். So நீங்க why don't you divert his salary to the bank or stop their salary for so and so reason, so that the bank will be able to. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து off late we come across. அப்போ இந்த மாதிரி ஒரு லோன் டிஃபால்ட் ஆகும்போது லோன் ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் அப்படின்ட்டு இந்த டேர்மை கேட்டாலே யார் மூஞ்சியுமே சிரிச்சுட்டு இருக்கவங்க மூஞ்சி கூட கொஞ்சம் ஒரு மாதிரி சீரியஸா மாறும். ஏன்னா இந்த லோன் ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் அப்படின்றவங்க வந்து ஒரு கான்டாக்டே இல்லாம ஒரு இஎம்ஐ இதுவா இருந்தா கூட சடனா உங்க பெல் ரிங் ஆகும், போய் திறந்தீங்கன்னா குண்டாஸ் மாதிரி வந்து நின்றுட்டு இருப்பாங்க. எஸ் அப்படின்னா இல்லை சார், நீங்க சோ அண்ட் சோ பேங்க், இந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இஎம்ஐயே பே பண்ணல, டிஃபால்ட் ஆகி 10 நாள் ஆச்சு. ஏங்க நான் அது 15 வருஷமா அந்த கார்டு யூஸ் பண்ணுறேங்க, ஒரு மந்த் இட் இஸ் டியூ டு ட்ராவல் ஆர் வேரியஸ் ஜென்யூன் ரீசன்ஸ் நான் கட்டல, இல்லை எனக்கு இந்த மந்த் டைட்டாக இருக்கு, அதுக்காக நீங்கள் வீட்டுக்கு வித்தவுட் அ கால், ஒரு இன்டிமேஷன் இல்லாமல் ஒரு ஃப்ளாட் மாதிரி சொசைட்டியில் வாழ்கிறவங்களுக்கு அதோட இம்பாக்ட் நல்லாவே புரியும். இது ஒரு காமன் ஹவுஸாக இருக்கும்போது அது வேற மாதிரி, அது இன்னுமே அங்கே இருக்க வீட்டில் இருக்க ஃபீமேல்ஸ்க்கு அது த்ரெட்னிங்காக இருக்கும். பிகாஸ் nobody is there to warn or watch or monitor these kind of people entering the premises. At least flats தெரியும். ஃபிளாட்ல என்ன ப்ராப்ளம்னா, இவ்வளோ பேர் நம்மளை சுற்றி நெய்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு நெய்பருக்கு கூட நம்ம வந்து we would maintain such a good dignity of respect and our professional way of dealing with எல்லாமே வேற மாதிரி இருந்திருக்கும். இப்போ சடனாக வந்து என்ன சார் நீங்கள் கார்டு ஏதோ கட்டல, கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு போயிருந்தாங்க. கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ்ன்றது தான் காமன் டெர்மினாலஜி, ரெக்கவரி ஏஜென்ட்ஸ்ன்றது ஜென்ரல் டேர்ம் ஆன் தி பேங்கிங் நார்ம்ஸ் வாட் தே யூஸ். அப்போது அவங்க வந்து கேட்கும் போதே அந்த வாய்ஸை ரைஸ் பண்ணுவாங்க, சார் வாங்க சார் உள்ளே உட்காந்து பேசலாம். இங்கே இல்லை சார், உள்ளெல்லாம் we are not allowed to come. நீங்கள் எப்போ கட்டுறீங்க, இப்பே கட்டிடுறீங்களா, யூ கேன் பே பை கார்டு ஆர் ஜிபே ஆர் யூபிஐ, இப்பயே கட்டுறங்க இந்த வீக், இல்லை எந்த டேட்டில் சொல்லுங்கள், இல்லைனா வி ஹேவ் டு கம் அகைன். இந்த மாதிரி டு பி வெரி ப்ரிசைஸ், கோமாளின்ற மூவி நம்ம ஜெயம் ரவி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், ஒரு ஹவுசிங் இஎம்ஐ ஏதோ லோன் டிஃபால்ட் இருக்கும்.
மேடம் ஐசிஐஎஸ் பேங்க்ல இருந்து வந்திருக்கோம். சார் இல்லீங்களா? இருக்காரு. சார் அசிங்கமா பேசாதீங்க. காசு கட்டாத அசிங்கமா தெரியல, நான் பேசுறது தான் தெரியுதுனா நான் மரியாதையா சொல்லிடுறேன். எந்த அளவுக்கு அது இன்ஃபேக்ட் வந்து சர்காஸ்டிக் இருந்தா கூட வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வெர்சடைல் காமெடியா காட்டியிருப்பாங்க. பட் ஆன் த ரியல் சென்ஸ் இட் இஸ் நாட் லைக் தட். அதுக்கே ஜெயம் ரவி பயங்கரமா வந்து ரியாக்ட் பண்ற மாதிரி அதுல இருக்கும். திஸ் இஸ் இன்ஃபேக்ட் இது வந்து மிகைப்படுத்தினது இல்லை, இதோட மோசமாக தான் நடந்துக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு டிஃபால்ட் ஆஃப் லோன் ஃபார் ஃபியூ தௌசண்ட்ஸ், நீங்க லேக்ஸ் கணக்கில் கட்டியிருப்பீங்க இன்ட்ரெஸ்டே அந்த பர்சனல் லோனுக்கும் அந்த கிரெடிட் கார்டுக்கும். ஆனால் ஒரு வாட்டி கட்டலான்னா அதே க்ரோஸ் கணக்கில் 10,000 20,000 க்ரோஸ். நான் யாரை பேசுறேன்னு தெரியும், எத்தனை பேர் தப்பிச்சு யூகேக்கும் இங்கேயும் போனாங்கன்னு தெரியும். இன்னைக்கு முடிக்கும் அந்த பீப்புளை நம்ம ஒன்றுமே பண்ண முடியல. வாட் எவர் இட் இஸ் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ், ஸ்டில் த கவர்மெண்ட் இஸ் சேசிங் தம் டு கேப்சர் அண்ட் கம் பேக். ஸோ இதுதான் வந்து லீகல் இன்ட்ரிகாசிட்டிஸ் இருக்கு. தோ த கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் த லெவல் பெஸ்ட். எஸ், they will ensure justice is obtained, but still look at the time frame. Almost இத்தனை வருஷமா இவங்கெல்லாம் இத்தனை க்ரோஸ் அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு காமன் மேன் 1 லட்சம் 2 லட்சம் எத்தனையோ விவசாயிகள் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இவ்வளோ நடக்கும்போது கூட நம்மள வந்து ஒரு சின்ன ஃபியூ தௌசண்ட்ஸ்க்கு வந்து இவ்வளோ மிஸ்கான்டாக்டா பண்றாங்க. அதுக்கு தான் இப்போ ஆர்பிஐ ஹஸ் கம் வித் ஃபியூ கோட் ஆஃப் கான்டாக்ட்ஸ். இந்த ரெக்கவரி ஏஜென்ட்ஸ்க்குன்னே ஃபியூ கோட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும், இல்லைன்னா ஹெவி ஃபைன் அமௌண்ட்ஸ், even imprisonment and legal actions will be taken against the recovery agent, the bank and the respective the in charges or the senior management or leadership teams involved in கொடுத்திருக்காங்க. This has come because இப்போ ரீசெண்டாக கூட நம்ம வந்து ஒரு 2 lakhs ஒரு பர்சன் வந்து ஒரு பேங்க்ல வந்து they have taken a loan. I think it is if I'm right. அந்த லோன் வந்து அவங்க வந்து அந்த பர்சன் வாங்கின உடனே ரெக்கவரி ஏஜென்ட் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ he is not able to give a proper explanation. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ஷ் அண்ட் அப்யூசிவ் வேர்ட்ஸ் லைக் உன்னால கட்ட முடியலன்னா நீ செத்துறேன், அட்லீஸ்ட் நீ செத்துட்டீங்கன்னா வந்து வில் பி ஏபிள் டு கெட் பேக் த இன்சூரன்ஸ் அமௌண்ட். அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்ல இங்கே எடுத்துன உடனே உண்மையாகவே அந்த மனுஷன் மேபி குட் பி ஸோ அந்த இடத்துல ஒரு ப்ரமிசஸ்ல யார் முன்னாடி இவங்க கேட்டாங்க, இதை யாரெல்லாம் அவங்க நெய்பர்ஸ் விட்னஸ் பண்ணாங்க தெரியல. ஹி டுக் இட் டு த ஹார்ட் அண்ட் ஹி கமிட்டட். 2 குழந்தைங்க இருக்குங்க அவருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அராஜக செயல் இதெல்லாம் வந்து மோசமான விஷயமா தான் நான் கருதுறேன். கண்டிப்பா சீரியஸ் ஆக்ஷன் கவர்மெண்ட் எடுக்கணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. நம்ம 1-2 மூவிஸ்ல பாக்குறது. கண்டிப்பா நம்ம பிளாட்ல இல்ல நம்மளே வந்து கட்டாதப்போ இந்த மாதிரி வீட்டுக்கு வந்த இன்சிடென்சஸ் இருக்கு. வேற நம்ம என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நம்ம ஸ்பௌஸோ இல்ல குழந்தைங்களோ இல்ல நெய்பர்ஸோ பார்க்கும்போது என்ன ஸ்மால் ஹிண்ட் ஆஃப் பெயின் கம்ஸ் இன்சைட். என்னடா இந்த ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு இதை கட்டி தொலைச்சிட்டுலாம் நம்ம how we missed it by negligence or oversight. இதுக்காக எவ்வளோ பெரிய நெக்ஸ்ட் டைம் வந்து ஒன் டே ப்ரையராகவே கட்டிடும். ஸோ இதுதான் அவங்க ஃபியர் ஃபேக்டர். இந்த ஃபியர் ஃபேக்டரை வச்சு தான் தே பிளே. ஸோ இது மாதிரி நம்ம டெய்லி விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டு இனிமேல் நம்ம பயப்படக்கூடாது. ஒரு 2 minutes ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ இன் பிரீஃப் த எக்ஸாக்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் given by the RBI and the High Court and the Supreme Court. இப்படித்தான் இதை டீல் பண்ணணும். ஸோ இதை நம்ம எதை தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ இல்லையோ, என்னென்ன லாஸ் கவர்மெண்ட்டை நம்ம குறை சொல்றாங்க, கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட்டே பண்றது இல்லை, எதுவுமே ப்ராப்பரா நமக்கு கைட் பண்றது இல்லை. ப்ராப்பரா தான் கைட் பண்றாங்க, ப்ராப்பரா சப்போர்ட் பண்றாங்க. லேட் ஆனாலும் ஜஸ்டிஸ் இஸ் அசர்டைன்ட். அப்படி நடக்கும்போது நம்ம அந்த சிட்டிசன்ஸை நம்மள சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன கவர்மெண்ட் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ஹியூமன்லெஸ் ஆக்ட்ஸ் நடக்கும்போது நம்மளையும் நம்ம சரௌண்டிங்ல இருக்க நெய்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை நம்மளாலையும் பாதுகாக்க முடியும். ஸோ ஐ பிரீஃப் யூ வாட் இஸ் தட். ப்ளீஸ் லிசன் டு திஸ். திஸ் இஸ் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ். ஆர்பிஐ அண்ட் சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில கைட்லைன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் நான் சொன்னது ஃபார் டிஃபால்ட் கலெக்ஷன். டிஃபால்டர்ஸை எப்படி கலெக்ட் பண்ணணும், லோன் எடுத்து டிஃபால்ட் ஆச்சுன்னா அது எப்படி கலெக்ட் பண்ணணும். அதில் ensuring lenders are nothing but the bank people. So lenders follow fair practices and borrowers have right to be heard before being declared and as a default fraudulent. அதாவது லோன் எடுத்தவங்க கிட்ட கிளியர் எக்ஸ்பிளனேஷன் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கேட்கணும். கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்கள வந்து நீங்க வந்து டிஃபால்டர்னு டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லி பேங்க்குக்கு வந்து ஆர்பிஐ, சுப்ரீம் கோர்ட்
கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த lenders must provide notice and a reasonable time for borrowers to respond before an account is classified as fraud and must be adhered to the RBI code of conduct for debt collection. So இந்த norms எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நீங்க ஒருத்தர் வந்து டிஃபால்ட்டரோ ஃப்ராடோனோ டிக்ளேர் பண்ணணும்ன்றத ரொம்ப கிளியரா பண்ணியிருக்காங்க. நான் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும்ன்றதுக்காக தான் வந்து ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ லைன் பை லைன் வாட் தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் RBI has given in declaration. So RBI guidelines la வந்து மெயினா அவங்க சொல்றது வந்து fair practices. Lenders must adhere to RBI's fair practices code for loan recovery, ensuring transparency and fairness. கண்டிப்பா இந்த fairness and transparency ஓட தான் வந்து நீங்க வந்து lenders வந்து இந்த practices வந்து ஃபாலோ பண்ணணும் லோன் ரெக்கவரிக்குன்றதை கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் ஆஃப் டிஃபால்ட் borrowers must receive a notice before recovery proceedings are initiated. ரெக்கவரிக்கு என்னென்ன ப்ரொசீடிங்ஸ் பண்ண போறோன்றத பாரோவருக்கு லோன் எடுத்தவங்களுக்கு ப்ராப்பர் இன்டிமேஷன் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் எடுக்கணும்ன்றத கொடுத்துருக்காங்க. ரெஸ்பெக்ட்ஃபுல் கம்யூனிகேஷன் வித் borrowers must be respectful and avoid harassment. இதுதான் மெயின் பாயிண்ட் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறது. ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் மரியாதை இல்லாம பேசுறது, ஹராஸ் பண்றது, கம்யூனிகேஷன்ல அன்எத்திக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, அவங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாதுன்றது தான் வந்து இதுல வந்து கிளியரா வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, லோன் எடுத்தவங்கள ப்ராப்பரா ரெஸ்பெக்ட் பண்ணுங்கன்றது தான் வந்து இதுல கிளியர் வந்து கோட் ஆஃப் கான்டாக்டோட ரூல். அப்புறம் ரெக்கவரி ஏஜென்ட்டோட கான்டாக்ட் எப்படி இருக்கணும்னா, ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் மஸ்ட் ஃபாலோ RBI கோட் ஆஃப் கான்டாக்ட் இன் பிரின்சிபிள் தரோலி. அவங்களுக்குன்னு சில கோட் ஆஃப் கான்டாக்ட் இப்படித்தான் வந்து ரிட்டன் இதுல கொடுத்துருக்காங்க, அதை மாதிரி அவங்க செய்யக்கூடாது. லோன் ரீஸ்ட்ரக்சரிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். இன் கேஸ் தி borrowers are unable to pay their loan, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்ன்றாங்க. எக்ஸ்டெண்டிங் தி லோன் tenure or reducing EMI to help borrowers. ஜென்யூனா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட சில ஜட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய சூசைட்ஸ், ஹராஸ்மெண்ட், இந்த மாதிரி கேசஸ் நிறைய லோன் ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் பேங்க்ஸ் மேல வந்ததுக்கு அப்புறம் borrowers must be given a showcase notice with complete details of the alleged fraud and reasonable time not less than 21 days to respond. borrowers 21 நாள் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், ஷோகாஸ் நோட்டீஸ். ஸோ இது நம்ம பார்க்கும்போது கைட்லைன்ஸ் கோட் ஆஃப் கான்டாக்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொல்றது இந்த ரெக்கவரி ஏஜென்ட்ஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா என்ன கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் RBI-யோட நார்ம்ஸ் படின்னு பார்த்தீங்கன்னா, the lenders can't use any form of harassment or intimidation to recover the unpaid loan amount. While lenders can engage recovery agents, they must not resort to any practices that don't comply with the code of conduct laid down by RBI. So in simple language, I hope you will all understand என்ன மீன் பண்றாங்க. அதாவது அன்எத்திக்கலா அபியூசிவா பேசக்கூடாது. கோட் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் RBI அவங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். இஃப் borrowers feel there is a violation that their rights during the loan recovery process, they can take necessary legal action. The following are some of the norms notified by the central bank for loan recovery agents. The lenders need to publish details of all debt recovery agents on their official website. Official websiteல ஒரு பேங்க் ஒரு NBFCயும் லோன் ரெக்கவரி ஏஜென்ட்ஸை பத்தி பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும்போது தான் ஒரு பர்சன் ஃபர்ஸ்ட் ஒரு தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏஜென்ட்டா இல்ல அந்த பேங்கோட டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ், ஏன்னா பேங்க் டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு என்ன சொல்றது அபியூசிவ் லாங்குவேஜ்லயோ அன்எத்திக்கல் வேர்ட்ஸ் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஜாப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் associated to the bank to collection. Most of the collection agents பார்த்தீங்கன்னா டைரக்ட் எம்ப்ளாயிஸ் இருக்க மாட்டாங்க, தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்ஸ். அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் இந்த ரூல்ஸ் எல்லாம், இல்லைன்னா அந்த பேங்க் மேலேயும் லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும். These agents can't call the borrowers between 8 AM and 7 PM. ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாருமே, 8 மணிக்கு முன்னாடி 7 மணிக்கு அப்புறம் வந்தாங்கன்னா நீங்க அவங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்டே கொடுக்கலாம். They are not supposed to come to your house or call you before 8 AM and 7 PM. Can a loan recovery agent come to home? வீட்டுக்கு லோன் ரெக்கவரி ஏஜென்ட் வரலாமா? ரொம்ப முக்கியமான விஷயம். இதுலயும் கவர்மெண்ட் வந்து இன்டர்வீன் பண்ணி ரெகுலேஷன் கொடுத்திருக்காங்க. Yes, a debt recovery agent can visit a borrower's home provided that they follow these RBI guidelines for loan recovery. Yes, வீட்டுக்கு வரலாம், ஆனா இந்த RBI rules ஃபாலோ பண்ணிருந்தாங்கன்னா வரலாம். If a recovery agent wants to meet the borrower, must decide the place of meeting. Recovery agent மீட் பண்ணணும்னா borrower லோன் வாங்கினவர் தான் டிசைட் பண்ணணும் எங்க மீட் பண்ணணும், எப்போ மீட் பண்ணணும், எத்தனை மணிக்கு மீட் பண்ணணும்ன்றத borrower தான் டிசைட் பண்ணணும்.
and they can't come to a borrower's home unannounced. They must carry an authorization letter for the meeting. அவங்க மீட்டிங் சும்மா வந்து காலிங் பில் வச்சு என்ன சார் லோனே கட்டல எப்போ கட்டுறீங்க அப்படியெல்லாம் இந்த மாதிரி ஒரு காமன் சென்ஸே எல்லாமே கேட்கறதெல்லாம் வந்து இனிமேல் பண்ணக்கூடாது. வீட்டுக்கு வராங்கன்னா they call it as a meeting, and மீட்டிங்க்கு borrower லோன் வாங்கின நான் டிசைட் பண்ணியிருக்கணும், நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கணும், நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அந்த மீட்டிங்க்கு அவங்க வரணும். ஆத்தரைசேஷன் லெட்டர் பேங்க்ல இருந்தும் கொண்டு வரணும். இது ஒரு மேஜர் பெனிஃபிட் ஃபார் பாரோவர்ஸ், புரிஞ்சுக்கோங்க. இந்த ரெஸ்பெக்ட் நம்ம கொடுத்தாலே கன்ஃபார்ம்டா இவ்வளோ ஒரு சூசைட்ஸோ இவ்வளோ ஹர்ட்ஸோ இவ்வளோ ஹியூமிலியேஷனோ நடக்காது. அப்புறம் லீகல் ஆக்ஷன் இத்தனையும் சொல்லி திருந்த மாட்டேன்னு சில கேரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா. You can take the following legal action if a recovery agent uses illegal or aggregate tactics to claim the unpaid amount. அதாவது ப்ரொஃபஷனலிசம் இல்லாம, எத்திக்ஸ் இல்லாம, நியாயம் இல்லாம இந்த மாதிரி ரெக்கவரி ஏஜென்ட்ஸ், கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் பிஹேவ் பண்ணாங்கன்னா என்ன ஆக்ஷன் நீங்க எடுக்க முடியும்? If you can file a complaint at the local police station against the agent. If you do not get a relief, you can also approach to a civil court and seek legal assistance. அதாவது இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் வந்தோடனே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து பண்ண வேண்டியது you can go to the local police station and file a complaint. சப்போஸ் அங்கே ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா 100க்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஏன்னா 100ன்றது வந்து இப்போ நிறைய வந்து கால் பண்ணும்போது ஆட்டோமைஸ்ட் ஆகிடுச்சு. நிறைய வந்து ஆன்லைன்லேயே வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்து அதுக்குன்னு ஒரு டோக்கன் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்குறாங்க. அந்த டோக்கன் ரெஃபரன்ஸ் நம்பர் ரிசால்வ் ஆகிற முடிக்கும் அதை வந்து யாராவது ஒரு ரெஸ்பெக்டிவ் கேடர் வைஸ் பீப்புள் வந்து அதை ஹேண்டில் பண்ணிகிட்டே இருந்து உங்களுக்கு சொல்யூஷன் யூஆர் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ரிசால்வ்ன்ற முடிக்கும் அதில் ஆன்லைன் ட்ராக்கிங். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா IPC 506 அப்படின்றதுக்கு செக்ஷனுக்கு கீழே வந்து ஃபைல் ஆகுது. அதாவது டைரக்டா வந்து என்னை வந்து மிரட்டினாங்க, அடிக்க வந்தாங்கன்னு இல்லாட்டா கூட இந்த மாதிரி ஹியூமிலியேஷன் ஆக்ட், ஒரு ஃபியரோ என்னை வந்து அவமானம் பயங்கரமா படுத்தியோ, ஒரு இன்டிமிடேஷன், ஒரு இன்சல்ட் பயங்கரமா பண்ணும்போது கூட இந்த IPC 506 வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் ஒரு விஷயங்கள் நம்ம வந்து எவ்வளவோ கவர்மெண்ட் வந்து இப்போ நமக்காக சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தாங்க மெயின். இதில் அதை தான் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் வராங்கன்னா பயப்படாமல் ஃபர்ஸ்ட் இவ்வளோ ரூல்ஸ் நமக்கு IPC 506 ஆரம்பிச்சு நான் சொன்ன மாதிரி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் உடனே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க ஃபார் திஸ் அப்யூசிவ் கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ். 100 வந்து நீங்கள் கால் பண்ணி யூ கேன் ரைஸ். அதுவும் இல்லைன்னா ஒரு லாயரை வச்சு நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணலாம். இல்லைன்னா சிவில் நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைல் அ இன்ஜெக்ஷன் சூட். ஸோ இந்த இன்ஜெக்ஷன் சூட் நீங்கள் ஃபைல் பண்ணி கூட வந்து சிவில் நீதிமன்றங்கள், சிவில் கோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து அகெயின்ஸ்ட் திஸ் ஏஜென்ட், அகெயின்ஸ்ட் திஸ் பேங்க் என்ன இந்த மாதிரி வந்து ஹராஸ் பண்ணுறாங்கன்னு பண்ணலாம். ஸோ சட்டங்கள் நமக்கு சாதகமாக மாறிட்டே வருது. குறை சொல்கிற நேரம் இந்தியாவில் இது இல்லை, ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறேன்னு எவ்வளவோ விஷயங்கள் பாருங்கள் நமக்கு ஃபேவராகவும் வந்துட்டு இருக்கு அப்ராட்ல இருக்க மாதிரி. அப்போது இந்த விஷயங்கள்லாம் முதல்ல நம்ம அவேர்னஸாக தெரிஞ்சுப்போம், ஸ்ப்ரெட் பண்ணுவோம். நல்ல விஷயங்கள் எப்பவுமே லெட்ஸ் கீப் ஸ்ப்ரெட்டிங். இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் சில நண்பர்கள், சில பிரதர்ஸ் எடுக்கிற மாதிரி அவசர முடிவுகள் எடுத்துடாதீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் லைஃப்பில் ஆல்ரெடி நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த ஒரு சின்ன விஷயங்களுக்காக லீகலாக ஃபைட் பண்ணி என்ன பண்ண முடியுமோ சொல்யூஷன் எடுக்கிறது கவர்மெண்ட்டே ஹெல்ப் பண்ணுறாங்க. இதுக்காக வந்து உயிரை விடுறது, இந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுத்து உங்களை நம்பி இருக்கிற உங்கள் ஃபேமிலியோட லைஃப்பை வந்து மிசரபிளாக ஆக்காதீங்க. அந்த ஏஜென்ட்ஸ்க்கும் அப்புறம் உங்களுக்கும் வித்தியாசம் எல்லாம் போயிடும். ஸோ பி போல்ட். Meet you all in another very interesting video. இந்த பதிவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு I'm so glad and happy. Stay safe, be cool and always be ready to face any challenges. Good luck friends.